பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். பொறுமை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பொறுமைகள் இருப்பதில்லை. பொறுமை இல்லாதபடிக்கு பல தவறான காரியங்களை செய்து விடுகின்றனர். ஆனால் இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை மிக அவசியமாய் இருக்கிறது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, உங்கள் பொறுமையை காத்து கொள்ளுங்கள் என்பதாக. இந்த நாளிலே பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் போது பொறுமையை இழந்தவர்களாக பலவிதமான காரியங்களை செய்து விடுகிறார்கள். தற்கொலையோ கொலையோ இப்படி பல காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இவைகளுக்கு காரணம் பொறுமையை இழந்த ஒரு சூழ்நிலை. இந்த நாளிலே உங்களை சுற்றிலும் கூட பொறுமையை இழக்கிறதற்கான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக பொறுமையை காத்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் ஆற்றோரங்களில் நடந்து செல்லும் போது அவன் களைப்படைந்தவனாய் காணப்படுகிறான். அது நிமித்தமாய் ஒரு மரத்தின் அடியிலே அவன் அமர்ந்து கொள்ளுகிறான். அந்த மரம் நாவல் மரமாய் இருக்கிறது. அந்த நாவல் மரத்தின் மேலே ஒரு திருடன் அமர்ந்திருந்து நாவல் பழத்தை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இவர் கீழே அமர்ந்திருப்பதினாலே அவன் மேலே இருந்து ஒவ்வொரு நாவல் பழத்தையும் சாப்பிட்டு விட்டு அதை கீழே போடுகிறான். அது அவர் மேலே படும்போது அந்த ஆடையானது கரைப்படிக்கிறதாய் இருக்கிறது. உடனே அவர் ஆற்றங்கரையில் தண்ணீரிலே அதை சுத்தப்படுத்துகிறார். மறுபடியும் அதே இடத்தில் வந்து அமருகிறார். மறுபடியும் அந்த திருடன் அதே போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பல முறை செய்தும் அவர் ஒன்றும் செய்யாதபடியே காணப்படுகிறார். அந்த திருடனோ பொறுமையை இழந்த ஒரு மனிதனாய் அவரிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், இத்தனை முறையும் எச்சில் காரியங்களை நான் போட்டாலும் நீர் பொறுமையோடு காணப்படுகிறீரே என்று கேட்கிறார். அதற்கு அந்த மனிதன், நீரோ பொறுமையை இழந்துவிட்டு, ஆனால் நானோ பொறுமையோடு இருந்து இந்த காரியத்தை செய்தது நிமித்தமாக என் ஆத்துமாவை நான் காத்து கொள்ளுகிறேன். நானும் கரைபிடிக்கிறவனாய் இருப்பேன் என்றால் என் ஆத்துமாவை நான் சுத்தமாய் வைத்துக் கொள்ள முடியாது என்று அந்த திருடனிடம் அவர் சொல்லுகிறார். இது நிமித்தமாய் அந்த திருடனும் மனம் திரும்புகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பொறுமை காணப்பட வேண்டும். பொறுமையை இழந்தவர்களாய் நாம் நிற்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாதபடி திகைத்து நிற்பவர்களாய் காணப்படுவோம். அது நிமித்தமாய் தோல்விகளே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். இந்த நாளிலே பொறுமை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? வேதத்திலே கானானிய ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கும் போது பொறுமையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தே வருகிறாள். சீஷர்களோ பொறுமையை இழந்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பொறுமையோடு அவளை விசாரித்து அவளிடத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பதாக. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையோடு காணப்பட வேண்டும். யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து தேவனை தூஷித்து விடும் என்று சொல்லும் போது கூட யோபு பொறுமையோடு காத்திருந்தார். இது நிமித்தமாய் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இந்த நாளிலே நாமும் பொறுமையோடு இருந்து நம்முடைய ஆத்துமாவை காத்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம். செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
பொறுமையோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு இருந்து தங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள என் தேவன் கிருபை தருவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து பொறுமையோடு நீங்கள் காணப்படும் போது சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை தருவாராக. ஆமென். God bless you.